பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா பார்வதி அண்ட் கமருதீனோட கேஸ் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அப்படின்னா அவங்க இந்த மைக்கை மறைச்சி பேசினனால ஹவுஸ்மேட்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு. முட்டை பால் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் தண்டனை அவங்களுக்கு வேணும். இவங்களால ஹவுஸ்மேட்ஸ் நாங்கள் பாதிக்கப்பட்டோம், பட் தண்டனை அவங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா, ரம்யா, திவ்யா, சாண்ட்ரா இவங்க எல்லாருமே பிக் பாஸ்க்கு கேஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த கேஸ் எல்லாம் சேர்த்து இப்போ ஒன்றா விசாரிக்கப்படுது. பட் இதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் என்ன பண்ணார் அப்படின்னா சுபிக்ஷாவை கூப்பிட்டு மொத்தம் 9 கேஸ் இருக்குது, இன்னும் விசாரிக்க வேண்டிய 9 கேஸ் இருக்குது. ஆனால் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், எல்லாரும் சேர்ந்து சூஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஸோ அந்த 9 கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சின்ன சின்ன பெட்டி கேஸாக தான் இருக்குது. லைக் அமித் வந்துட்டு வினோத் மேலே அவர் வந்து கிச்சனில் எங்களை ஒர்க் பண்ணவே விட மாட்டாரு, அவர் கிச்சனுக்கே இனிமேல் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபன்னியாக இருந்தது. அண்டு வியானா வந்து திவ்யா மேலே போட்டிருந்தாங்க. லைக் திவ்யா யார் சொல்கிறதும் கேட்க மாட்டாங்க, அவங்க பேசுறது மட்டும் நம்ம கேட்கணும், ஆனால் நம்ம சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சுபிக்ஷா ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஆப்வியஸாக எனக்கு தெரியும் இந்த கேஸ் விசாரிக்கப்படாது அப்படின்றது. அது என்ன கேஸ் அப்படின்னா கமருதீன் வந்து தன்னோட கம்யூனிட்டி பற்றி நீ எங்கேருந்து வந்திருக்க, உன் புத்தி எப்படி இருக்கும், நீ எப்படி வளர்ந்துருக்க அப்படின்றது தெரியுன்ற ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கேஸுக்கெலாம் யாருமே கை தூக்கல. லைக் ஓட்டிங் வைஸில் தான் ஒவ்வொரு கேஸும் பேசலாமா வேண்டாமான்னு போனாங்க. திவ்யா மட்டும் தான் கை தூக்கி ஆமாம் இந்த கேஸ் விசாரிக்கப்பட வேண்டிய கேஸ் அப்படின்னாங்க. மற்றவங்க யாருமே இல்லை இல்லை வேண்டாம், இது வேறொரு ஜோனர் போகும், அதனால் இதை நம்ம பேச வேண்டாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு அதோட கான்செப்டே புரியலையே. இப்போ போன சீசனில் ஜெஃப்ரின்னு ஒருத்தர் இருந்தார், நார்த் சென்னை பையன் அப்படின் போது அவரை எல்லாரும் ஐயோ பாவம், அவங்க அம்மா பாவம் கஷ்டப்படுறாங்க, அவங்க அண்ணன் பாவம், தங்கச்சி பாவம், ஜெஃப்ரி நீ வெளியே போனதும் அம்மாவை வந்து நான் கண்டிப்பாக மீட் பண்ணுவேன், அம்மா கையால் மீன் குழம்பு வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு பக்கம் முத்துக்குமரன், ஜாக்லின், சௌந்தர்யான்னு எல்லாரும் அந்த பையனை ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க. எப்போதுமே வந்து இந்த நார்த் சென்னையிலேருந்து வர்றவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்கப்படும். ஓகே அவங்க வந்து கீழ் மட்டத்துலேருந்து வராங்க. லைக் நம்ம ஊரில் ஒரு அரசியல் நடக்கும் இல்லையா, இந்த மைனாரிட்டியை வச்சு ஒரு ஓட்டு வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி எப்போதுமே வந்து இந்த சைட் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதுவே இந்த பொண்ணை வந்து ஓப்பனாக ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நீ எங்கேருந்து வளர்ந்து வந்திருக்க, உன் புத்தி எப்படி இருக்கும். ஏன்னா இந்த வார்த்தையை கமருதீன் சொல்றதுக்கு முன்னாடி பார்வதி சொல்லியிருப்பாங்க, அவ எங்கேருந்து வந்திருக்கா, அவ புத்தி இப்படி தான் இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கமருதீன் ஆமாம் ஆமாம் அவ சும்மா மீனோ பொண்ணுன்றா, ஆனால் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கா, பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கா, யாரா நீ லூசு பைலாக இருக்க. சீரியஸாக சொல்கிறேன், கமருதீன் இந்த வாரம் வெளியேறது கண்டிப்பாக நிறைய சான்சஸ் இருக்குது. டெஃபினட்டாக கமருதீன் ரொம்ப வருத்தப்படுவார். நாம் இந்த வீட்டில் நமக்காக விளையாண்டதை விட பார்வதிக்காகவும் அரோராக்காகவும் தான் ரொம்ப விளையாடிருக்கோம். நம்ம கேமில் ஃபோக்கஸ்டாக போயிருந்தா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் சர்வைவ் ஆகிப்போம் அப்படின்றத அவர் கண்டிப்பாக யோசிச்சு ஃபீல் பண்ணியிருப்பார். ஏன்னா கமருதீனோட நிகழ்வுகள் எல்லாமே இப்போ இந்த ஒரு வாரத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயங்கர வஸ்ட்டாக போயிருக்காரு. நிறைய ரூல் பிரேக் பண்ணியிருக்கிறாரு பார்வதி கூட சேர்ந்து, அதுவும் பார்வதியால் தான் பண்ணியிருக்காரு. பார்வதி வேணும்னே அவரோட மைக்கு கலட்டி விடுறது, அவங்க கூப்பிட்டு பேசினது, அதுக்கு பனிஷ்மெண்ட், அப்புறம் அதை பனிஷ்மெண்ட் பண்ண சொன்னதுக்கு அண்ட் அதுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள், அதை செய்ய மாட்டேன்னு சண்டை. அண்ட் இன்னைக்கு ஒரு ப்ரோமோவில் எஃப்ஜே ஏதோ கெட்ட வார்த்தையில் திட்டுறார் போல இருக்குது, அடிக்கிற அளவுக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான முட்டாள்தனம், தான் பண்ணாத தவறாக இருந்தாலும் தன்னை தவறு பண்ண தூண்டுற ஒருத்தர் யார் தன்னை கூட இருக்காங்களோ அவங்க அழகாக கமருதீனோட மண்டையை கழுக முடியும். அப்படி அந்த மனுஷன் அவ்வளோ முட்டாளாக இருக்கார். ஒரு சில நேரம் நினைக்கும் போது பாவமாக இருக்குது. நேற்று நைட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனுஷன் 1 மணிக்கு உட்காந்து பாத்திரம் கழுகிட்டு இருக்கார். அந்த கூட இருந்தாலே ஒருத்தி, அவள் எங்கே போனானே தெரியல. கேட்டால் நான் பாத்ரூம் கழுகினேன், உட்காந்து 2 மணி நேரம் சாப்பிடுவா கைஸ், லிட்ரலி சொல்கிறேன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாள், சாப்பிடவே மாட்டாள். கேட்டால் நான் சாப்பிட்டுட்டு வரேன்னு 2 மணி நேரம் அழகாக ஓட்டிடுவா. அதுக்குள்ளே கமருதீன் அந்த பாத்திரத்தெல்லாம் விலைக்கு முடிச்சிருவார். இப்படி நைட்டெல்லாம் வேலை செய்வார், பாத்திரம் விளக்குறாரு, அவர் வந்துட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டார். அதெல்லாம் அவங்க தப்புக்காக செய்ய வேண்டியதுதான். ஆனால் அதில் 2 பேரும் செய்யணும், கமருதீன் பார்வதின்னு 2 பேரும் செய்யணும். ஆனால் பல நேரங்களில் கமருதீன் தலையில் நல்லா மிளகா அரைச்சிட்டு பார்வதி போயிடுறாங்க. ஸோ இவ்வளோ முட்டாளாக ஒருத்தர் இருக்க முடியுமானா அது கமருதீன் தான். பட் ஆல்ரெடி இந்த கேஸ் பேசினது தானே, இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க, அந்த பனிஷ்மெண்ட் அவங்க ஒழுங்காக செய்யலை, அதுக்கு ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க எப்போதுமே பார்வதி மாதிரி ஒரு ஜந்துவை நான் பார்த்ததும் இல்லை, தயவு செஞ்சு கடவுளை இனிமேல் நான் பார்க்கவும் கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷனாக இருக்கிறவன் தப்பு செய்வான். இங்கே யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, ஆனால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஆனால் அதை உணரணும். அதுவும் நம்ம செய்கிற தப்புக்கு நாம் அனுபவிக்கிறத விட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கஷ்டப்படும் போது ஐயோ அது ஒரு கில்ட்டு கண்டிப்பாக வரும். மனித உணர்வு இருந்ததுன்னா கண்டிப்பாக வரும். நாம் செய்கிற தப்புக்கு நம்ம கூட இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்களே. ஆனால் பார்வதி கமருதீனுக்கு ஒரு ட்ராப் கூட அந்த கில்ட்டே கிடையாது. ஆமாம் இப்போ என்ன ஆயிடுச்சு, உங்களால்
உங்களால் முட்டைப்பால் இல்லாமல் இருக்க முடியாதா? இதுக்கு முன்னாடி ராகி கஞ்சி நீங்கள் குடிச்சிட்டு இருக்கிறது இல்லையா அப்படின்றாங்க. முட்டா பயலே, அது ராகி கஞ்சி அவங்க குடிச்சிட்டு இருப்பாங்க, டாஸ்க்குன்னு கொடுத்தா இருப்பாங்க, அது அவங்களுக்காக பண்ணுறது. ஆனால் உனக்காக அவங்க ஏன்டா பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும் அப்படின்றது புரியாதா? அண்ட் பார்வதி கேட்குறாங்க, எல்லாரும் தான் இந்த வீட்டில் தப்பு செஞ்சுருக்காங்க, நாங்கள் மட்டும்தான் மைக்கை மறைச்சி பேசுகிறோமா, எல்லாரும் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. தப்புக்கு தப்பு சரின்றது எந்த இடத்துல நியாயமாக இருக்கும்? அண்ட் மோரோவர் உங்ககிட்ட நீங்கள் பல தடவை இந்த தப்புக்கான வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. முதல் தடவை உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட்ன்றது கொடுக்கப்படலை, பல தடவை ஒரே ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. மைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு பேசுறது, இல்லைனா அந்த மைக் கேப்சூலை தள்ளி வச்சுட்டு பேசுறது, வேணும்ன்ட்டே வந்துட்டு சைன் லாங்குவேஜில் பேசுகிறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பல தடவை ரிப்பீட் பண்ணதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் உங்ககிட்ட சொல்லி சொல்லி ஜென்மங்களுக்கு புரியாதுன்றதுனால தான் அவர் இந்த ஒரு பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் பார்வதி சொல்கிறாங்க, இப்போ அவங்க மைக்கை மறைச்சி பேசினாங்க இல்லையா, அதுக்கு காரணம் வந்து பர்சனல் ரீசன்ஸ். லைக் என்ன அப்படின்னா ஃபேமிலி பற்றி, ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி, இல்லைனா ஹெல்த் ரிலேட்டடானது அதை பற்றி தான் பேசணும், அதில் கொஞ்சம் தேர்ட் பார்ட்டி எல்லாம் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, அப்போ அவங்கள பற்றி பேசக்கூடாது அப்படின்னு. எது மேடம் தேர்ட் பார்ட்டி? எத்தனை குழந்தை பெற்றுக்கலாம், எத்தனை குழந்தை உனக்கு வேணும், இதுதான் தேர்ட் பார்ட்டியா? நீங்கள் மைக்கை மறைச்சிக்கிட்டு இல்லை மைக்கை மூடிட்டு பேசினா கேட்காதுன்னு நினைக்கிறீங்களா? இதைத்தான் அவங்க கமருதீன் கிட்ட பேசுகிறாங்க. ஹவு மெனி பேபிஸ் யூ வாண்ட் அப்படின்றது தான். அப்போ தான் கமருதீன் சொல்லியிருப்பாரு, குழந்தைகளே, பிக் பாஸ் குழந்தைகளே. இந்த நீங்கள் நேற்று இதில் 1 hour எபிசோடில் பார்த்துருப்பீங்க. ஸோ கமருதீன் அப்படி சொன்னதுக்கான காரணம் பார்வதி இந்த கொஸ்டின் கேட்டதுனால தான். ஸோ இதுதான் உங்களோட தேர்ட் பார்ட்டி அண்ட் கன்சர்ன். தேர்ட் பார்ட்டி கன்சர்னில் நாங்கள் இந்த வார்த்தையை பேசணும் அப்படின்றாங்க. வெக்கமே இல்லைல்ல உங்களுக்குலாம். நம்ம ஒரு தப்பை உணர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த தப்பை பண்ண மாட்டோம், அதுக்காக ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க மாட்டோம். இன்னும் தான் தப்புக்காக டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கா. லைவை பார்க்கவே முடியல, தன்னோட தப்பை உணராமல் டிஃபெண்ட் பண்ணுறா. அவள் தான் டிஃபெண்ட் பண்ணுறான்னா அவளோட சப்போர்ட்டர்ஸ் வந்து ஒரு முட்டு கொடுக்குறாங்க பாருங்க. ஐயோ, எங்கள் பார்வக்காக்கு வீட்டில் கொடுமை நடக்குது, ஹோல் ஹவுஸே சேர்ந்து எங்கள் பார்வை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க, 1 versus ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்ற மாதிரி பார்வக்கு நடக்கிற கொடுமை இருக்கே அப்படின்னு வந்து பேசுவானுங்க பாருங்க. முட்டா பயல்களா, அவ பண்ண காஜிக்காக தான், பார்வதி அண்ட் கமருதீனோட காஜித்தனத்துக்காக. ஆனால் கமருதீன் கூட அவராது மைக் போட்டு தான் பேசினாரு. ஆனால் பார்வதி அதை கலட்டி விட்டு பல ரகசியங்கள் பேச போய் தான் இந்த மற்ற ஹவுஸ்மேட்ஸ்க்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கட்டாயிருக்கு. அப்போ அவங்க அதை பற்றி பேச தான் செய்வாங்க. இந்த வீட்டில் அவங்களுக்கு சாப்பாடு ப்ராப்பராக கிடைக்கிறது இல்லை. இது எவ்வளோ சீசன் நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். பாலுக்கு, உப்புக்கு, முட்டைக்கு, சர்க்கரைக்குன்னு சண்டை வரதான் செய்யும். நமக்கு வேணால் அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் அந்த வீட்டில் சின்ன சின்ன பொருளும் அவங்களுக்கு கிடைக்காத போது அதை பற்றி அவங்க பேசதான் செய்வாங்க. அப்போ அதுக்காக அவங்க கோவப்படுறது நியாயம் தானே. வந்துருவானுங்க உடனே பூமர் கேமர் எங்க அக்கா அப்படின்ட்டு. அவ என்ன சொல்றா, பார்வதி அண்ட் கமருதீன் நாங்கள் 2 பேரும் மைக்க மறைச்சிட்டு பேசின தப்பு தான், பிக் பாஸ் அதுக்காக தான் பால் முட்டையை எடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்காக ஹவுஸ்மேட்ஸ் வந்து இவங்க 2 பேரையும், கமருதீன் அண்ட் பார்வதியை பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா. ஒருத்தரோட கம்யூனிகேஷனை எப்படி ஒருத்தர் ஸ்டாப் பண்ண முடியும்? எங்களோட உணர்வுகளை மதிக்காம நாங்கள் 2 பேரும் பேசக்கூடாதுன்னு சொல்ல இவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. இதே பூமர் ஆண்டி என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இன்னைக்கு கமருதீன் கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு பேபி, நீ இல்லைன்னா அவளுக்கு கண்டென்ட்டே இல்லை, அரோராக்கு வந்து கண்டென்ட்டே கிடையாதான், நான் அவட்ட பேசுறதை நிறுத்திட்டேன், நான் அவளை கண்டுக்கிறதே இல்லை, நீயும் அவளை கண்டுக்காத, அரோரா கிட்ட நீ பேசவே பேசாத, அப்போ அவளுக்கு நத்திங் டு டூ தட், அவளுக்கு வேறு என்ன இருக்குது இந்த வீட்டில், நாம் மட்டும்தான் அவளுக்கு கண்டென்ட் நம்மளால் கொடுத்துடக்கூடாது, நீ அவட்ட பேசாத அப்படின்னு. அப்போ இது என்னங்க, ஒருத்தர்கிட்ட உங்ககிட்ட கமருதீன் பேசக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்காக அவ்வளோ டிஃபெண்ட் பண்ணீங்க, எப்படி ஒருத்தரோட கம்யூனிகேஷனை நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னீங்க. அப்போ அரோரா கூட பேசக்கூடாது அப்படின்னு இவங்க யாருங்க சொல்லி கொடுக்குறதுக்கு? அந்த முட்டா பயலும் ஓகே அவள் வந்து என்கிட்ட பேச வந்தால் நான் இதை சொல்லிடுறேன் அப்படின்னு. பார்வதி பற்றி யோசிக்கவே முடியல. ஒரு சேயிங் இருக்கு இல்லையா, ப்ரீச் வாட் யூ ப்ராக்டிஸ் அப்படின்னு. நாம் என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு. ஆனால் பார்வதியை மட்டும் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, ஆனால் இவங்க மட்டும் ஒருத்தர்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. நீ பேசாதடா, ஏன்னா எனக்கு வயிறு எரியுதுடா, அவள் என்னை விட அழகாக இருக்கா, புத்திசாலியாக இருக்கா, அவளை பார்த்து நீ எங்கேயாவது அவகிட்ட போயிடுவியோ அப்படின்னு. அந்த லூசு பயலும் இவங்க பண்ணுற எல்லா தப்புக்கும் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருக்கான். ஸோ இந்த வாரம் கமருதீன் வெளியேற வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.